நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம கடந்த நாட்கள்ல பார்த்த காரியங்களை தொகைப்படுத்தி, அதாவது லாஸ்ட் ஃபியூ டேஸா நம்ம பார்த்த விஷயங்களை சம்மப் பண்ணி அதிலிருந்து ஒரு வேத பகுதிக்குள்ள போக போறோம். கடந்த நாட்கள்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? சுத்த இருதயத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கோம், பரிசுத்தமாகிறது குறித்து பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாம் எதற்காக? எல்லா சோலுக்குமே ஒரு அல்டிமேட் எய்ம் இருக்கு. அது என்ன? தன்னை சிருஷ்டித்த தேவனை கண்டடைவது. அப்படி தேவனை கண்டடைய, தேவனை தரிசிக்க நமக்கு தேவைப்படுகிறதே இந்த சுத்த இருதயம். இந்த சுத்த இருதயத்தை நாம எப்படி பெற்றுக்கொள்ளணுங்கிறத நேத்திக்கு நம்ம பார்த்தோம். விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய இருதயங்கள் சுத்தமாக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு, இந்த விசுவாசம் யார் மேல வரணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல. எதற்காக? நாம எல்லாரும் பாவத்துல விழுந்திருக்கோம். பாவத்துல இருக்கிறதுனால தான் தேவனை தரிசிக்க முடியல. அந்த தேவனை தரிசிக்கிறதுக்கு நான் பாவத்துல இருந்து நீங்கி பரிசுத்தமாக்கப்படணும். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற விசுவாசம் நமக்குள்ள வேணும். இந்த விசுவாசம் நமக்குள்ள எப்படி வருது? தேவனுடைய வார்த்தைகளை கேள்விப்படுகிறது மூலமாக வருது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும்னு சொல்லப்பட்டிருக்க ரோமர் 10:17 நமக்கு இத கோடிட்டு காண்பிக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு விசுவாசத்தை துவங்கி நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்த ஆரம்பிக்குது. இந்த பரிசுத்தம்ங்கிறது ஒரு ஆரம்பமா தான் இருக்கு. இந்த பரிசுத்தத்துல நம்மளை நிலைப்படுத்துறதும் சரியான காரியங்களுக்குள்ள கொண்டு போகிறதும் இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதும் தேவனுடைய வார்த்தைகளே. அப்படி இந்த வேத வாக்கியங்களை நம்ம எங்கிருந்தெல்லாம் தெரிந்து கொள்கிறோம்? நாம வாசிக்கிற வேத புஸ்தகத்திலிருந்து, நாம போகிற சபைகள்ல இருந்து, நாம கேட்கிற பிரசங்கங்கள்ல இருந்து. இந்த வேத வசனங்கள் முக்கியமா நமக்குள்ளார சில மாற்றங்களை கொண்டு வரணும். அதை குறித்து தான் இன்றைக்கான வேத பகுதிகளில் பார்க்க போறோம். அதற்குரிய வேத வசனம் 2 தீமோத்தேயு 3:16-17, 2 தீமோத்தி chapter 3 verse 16 and 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த வசனம் நமக்கு மிகவும் தெளிவாக, நேர்த்தியாக ஒரு காரியத்தை காண்பிக்குது. நாம படிக்கிற, கேட்கிற, தியானிக்கிற இந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே வெவ்வேறு நபர்களால வெவ்வேறு காலகட்டங்கள்ல எழுதப்பட்டாலும் அது எல்லாமே ஒன்றிற்கொன்று தொடர்புடையதாக சரியாக அமையப்பட்டது. எதனால? அது எல்லாமே தேவ ஆவினால அருளப்பட்டது. தேவ ஆவின் உந்துதலால தேவ மனுஷர்கள் இந்த வார்த்தைகளை தொகையா நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்படி இந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்குள்ள சில மாற்றங்களை கொண்டு வரணும். அது என்னன்னா இந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருமே தேவ மனிதர்களாக இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே தேறினவர்களாக மாறணும். எப்படி தேறினவர்களாக? கிறிஸ்துவுக்குள்ளார தேறினவர்களாக மாறணும். ஆண்டுடைய சுபாவத்தை தரித்து கொள்வதே அந்த தேறின சுபாவம். அப்படிப்பட்ட ஒரு மெச்சூரிட்டி நமக்குள்ள கொண்டு வரதுதான் இந்த தேவ வார்த்தைகளா இருக்கணும். அடுத்தபடியா எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. நற்கிரியைகள்னா என்ன? குட் ஒர்க்ஸ். நம்ம எல்லாருமே நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அத முழு மனதோட நமக்குள்ளார எந்த ஒரு கரைதிரை இல்லாம செய்யறோமா? சில நேரங்கள்ல நற்கிரியைகளை மனிதர்கள் பேருக்காக, புகழுக்காக செய்யறாங்க. ஒரு சிலர் ஏதோ ஒரு விஷயத்த செய்யணுமேன்னு செய்யறாங்க. அந்தபடியா இல்லாம அவங்க தேர்ந்தவர்களாக மாறும் போது அந்த பக்குவத்தின் மூலமாக உண்மையுள்ளவர்களாக நற்கிரியைகள் செய்கிறவர்களாக இருப்பாங்க. அந்த உத்தமத்தை காத்து கொண்டு நடந்து அந்த நற்கிரைகளை செய்யும் போது அதுவே நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். அந்தபடி தேறினவர்களாகவும் நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவர்களாகவும் இருக்கும்படியாக தான் இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான இந்த 4 காரியங்கள். அப்படி உபதேசத்துக்கும் என்ன உபதேசிக்கணும், இந்தபடியா நம்ம தேறுகிறதற்கும், நற்கிரியைகள் செய்ய தகுதியுள்ளவர்களாக மாற்றும்படிக்கும் உபதேசிக்கவும், கடிந்து கொள்ளுதலுக்கும்,
நம்ம என்னதான் விசுவாசத்தின் மூலமாக பரிசுத்தத்திற்குள்ளார பிரவேசிக்கணும்னு நினைச்சாலும் நம்முடைய ஜென்ம சுபாவம் திருப்பியும் நம்மள தவறுகளுக்குள்ளார இழுக்கும் போது இந்த வார்த்தைகள் நம்மை கடிந்து கொள்கிற விதமாக இருக்கும். அப்படி கடிந்து கொண்டு நம்மை திரும்பியும் அந்த பாவத்திற்குள்ளார போகாதபடி பார்த்து கொள்கிறதற்கும் சீர்திருத்தலுக்கும் நம்மை சரியான பாதை இதுவேன்னு சொல்லி நடத்துகிறதற்கும் அடுத்தபடியாக நீதியை படிப்பித்தலுக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். தேவனுடைய மனுஷன்னு காணப்படுவதற்கு நாம நீதியுள்ளவர்களாக இருக்கணும். அப்படி அந்த நீதியை நமக்கு படிப்பித்து கொடுக்கறதற்கும் இந்த வேத வசனங்கள் நமக்கு உதவி செய்யணும். இந்தபடியான 4 காரியங்களை நமக்கு நாம கேட்கிற போதகங்கள், பிரசங்கங்கள், இல்ல நாம தினமும் வாசிக்கிற வார்த்தைகள் செய்கிறதா அதை நம்ம நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த காரியங்கள் எதுவுமே நமக்குள்ள நடக்கலனா நம்ம மனம் புதிதாக்கப்படுகிறது இல்ல, நாம பரிசுத்தமாக்கப்படுகிறது இல்ல, நாம மறுரூபமாக்கப்படுகிறதும் இல்ல. இப்படி எந்த ஒரு காரியமும் நமக்குள்ள நிகழாத போது நாம சரியான ஒரு விசுவாசத்திற்குள்ள நிற்கல, சரியாக வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளல, அப்புறம் நம்மால எப்படி சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி தேவனை கண்டடைய முடியும்? இதை எல்லாமே நாம நிதானித்து பார்க்க வேண்டிய காலமா இது இருக்கு. இந்தபடியா நாம கற்றுக்கொள்கிற கேட்கிற இந்த வேத வசனங்கள் எல்லாமே நம்மை தேர்ந்தவர்களாக மாற்றி நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவர்களாக மாற்றுவதற்கு ஏதுவான உபதேசமும் கடிந்து கொள்ளுதலும் சீர்படுத்துதலும் நீதியை படிப்புக்குதலும் இருக்கா நம்முடைய வாழ்வையில. அப்பதான் நாம பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற முடியும். இதை நாம அறிந்து கொள்வதற்காகவே தேவன் இந்தப்படியான வார்த்தைகள் நமக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை கண்டடையும்படி நாங்க எங்களுக்குள்ளார சுத்த இருதயத்தை காத்து கொள்ளணும்ப்பா. அந்த சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்குள்ளார உம்மை பற்றுக்கொள்கிற விசுவாசம் வேணும் தகப்பனே. இந்த விசுவாசம் எங்களுக்கு தேவ வார்த்தைகள் மூலமாக வருகிறதுங்கிறத அறிகிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைகள் எங்களை தேர்ந்தவர்களாக நாங்கள் நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவர்களாக மாற்றணும் ராஜா. இதற்காகவே அவைகள் எங்களுக்காக உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்படுத்தலுக்கும் நீதியை படிப்புத்தலுக்கும் பிரயோஜனமில்லவர்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதை அறிந்து இந்தப்படியான மாற்றங்களை எங்களுக்குள்ளார இது கொண்டு வருதாங்கிறத நிதானித்து பார்க்கிறதுக்கு இந்த வார்த்தைகளை எங்களுக்கு காண்பிச்சதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இனியும் நாங்க எங்களை பரிசுத்தப்படுத்துகிற இந்த மாற்றங்கள் எங்களுக்குள்ள உருவாகிறதான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நிதானித்து பார்க்கிற உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்குள்ள கொடுங்க ராஜா. அப்படியே நீங்கள் நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தீரோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.